நான் கண்களை மூடி நம்ம செபிப்போம். தேவனாய கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக செபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. மை துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறேன் ஐயா. பேசுனீங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாட்கள்லையும் ஆதியாகமும் 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் போட்டிருக்குது. யாக்கோப்பு பிந்தி தனித்து இருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினார் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, யாக்கோப்பு பொழுது விடியுதுன்னு சொல்லி தேவனோடு என்ன போராடுகிறார். தேவனோடு மனிதர்களோடு பிணைச்சிறார், போராடுகிறார். ஏன்னு கேட்டால் ஒரு பக்கம் அவர் இது அம்மா அப்பாவோடு இருக்கும்போது யாக்கோப்பு சில காரியங்களில் அண்ணனை ஏமாற்றிருப்பான். அண்ணனை ஏமாற்றும் போது அவனுடைய அண்ணங்காரன் என்னென்னு செஞ்சுருப்பான்னு கேட்டால் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருப்பான். பசியோடு வருவான் யாக்கோப்பு, வாலி பிள்ளைங்க பையனில். அப்படிங்கும்போது அந்த ஏசா எனக்கு கொஞ்சம் கூழ் வயிறு பசி ரொம்ப பசிக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்வான்னு கேட்டுச்சுன்னா, சேஷ்ட புஸ்திர பாக்கியத்தை நீ எனக்கு எழுதித்தான்னு கேட்பான். ஏன்டா மூத்த பிள்ளைங்களுக்கு தான் சொத்துன்னு எழுதியிருக்கோம், அதை எனக்கு நீ எழுதித்தான், அப்போ தான் கஞ்சி கூழ் தருவேம்மா. அப்போ இவன் என்ன சொல்லுவானா, ஏசா நானே சாக போகிற மாதிரி இருக்கேன், நீ அதனால் சொத்தை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு கூழை வாங்கி குடிச்சிடுவான். குடிச்சிட்டு அண்ணங்கிறங்கிட்ட அந்த அண்ணனை ஏமாற்றிடுவான். அந்த கதை வாங்கிடுவான். கொடுக்கலாம், நம்ம பகுந்து கொடுத்து சாப்பிட்றது நல்லது. ஆனால் சொத்தை எழுதி வாங்கிட்டு தான் அந்த ஒரு நேரம் கஞ்சை கூழை கொடுப்பான் இவன் அப்படின்னு. இன்னொரு நாள் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டாங்கன்னா, அப்பா கண்ணு தெரியாது, ஈசாக்கு கண்ணு தெரியாது. அப்பா கண்ணு தெரியும் போது அவர் சொல்லுவார், ஏசா ஒரு வேட்டைக்கு போகிறவன், வேட்டையில் போய் எல்லாம் விலங்குகளை அடித்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு கொடுப்பான். அதே மாதிரி அப்பா என்ன சொன்னார், எப்பா எனக்கு ஏதாவது விலங்கு அடித்து நீ நினச்சி சமைச்சு கொண்டு வா, எனக்கு வாய்க்கு ருசியாக செஞ்சு கொண்டு வா அப்படின்னு கேட்பார். அப்போ என்ன செய்வான்னா சரி அப்படின்ட்டு விலங்கு அடிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற மிருகங்களை அடிக்க மான் அடிச்சிருக்கலாம், என்ன அங்கே இருக்கிற மான் அங்கே இருக்கிற என்ன அடிச்சு கொண்டாந்தான்னு தெரில. காட்டுக்கு போயிருப்பான். அவன் வனவாசி, அவன் காடுகளில் போய் வேட்டையாடுகிறவன். அதனால் இப்போ போயிடுவான். இன்னும் யாக்கோப்பு வெளியே போக மாட்டான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறவன் தான். ஆனால் அவன் போய் என்ன செஞ்சிடுவான்னா, அந்த வேட்டையாடி அங்கே இருக்கிற மிருகத்தை அடித்து கொண்டு இருக்கணுக்கிட்டி ரெபெக்காள் அம்மா அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால், அந்த வீட்டிலையே ஒரு கன்றுக்குட்டி அடித்து வாய்க்கு ருசியாக அப்பா கொண்டு குடின்னு சொல்லி வாய்க்கு ருசியாக சமையல் செஞ்சு கொடுத்துருவான். இவன் கொண்டு போவான், யாக்கோப்பு கொண்டு போய் கொடுக்க போவான். கொடுக்க போகும்போது கேட்பார், அதுக்குள்ளே போயிட்டு வேட்டையாடிட்டு வந்துட்டியான்னு கேட்பார். அப்பா அவன் சொல்லுவான், இல்லை ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவன் அண்ணங்க மாதிரி ஏமாற்றிடுவான். நான் தான் ஏசா தான் அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு அந்த நிறைய ஆடுகள்லாம் வளர்க்குறாங்கனால அவங்க வீட்டில் இந்த ஆடுலாம் அடிச்சுன்னா இந்த ஆட்டு தோலெல்லாம் காய போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆட்டு தோல்களை எடுத்து வச்சுட்டான், கையிலெல்லாம் எடுத்து மாட்டி நல்லா மாட்டியிருப்பான். அவன் அப்பா கண்ணு தெரியாது, சமையல் செஞ்சு கொண்டு கொடுத்த உடனே கையெல்லாம் ராவி பார்ப்பார். அந்த கையில் ராவு பார்த்தோன்னே ஏச மாதிரி இருக்குது. அப்போ அவன் பேசுகிறாரு, யாக்கோப்போட குரல் யாக்கோப்பு குரல். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீ ஏச மாதிரி இருக்குது, மேலே கை வச்சு பார்த்தா உன்னுடைய வார்த்தைகள் யாக்கோப்பு மாதிரி இருக்குதுன்னு கேட்பாரு. இல்லை நான் ஏசா தான் சொல்லி ஏமாற்றி அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்பா ஆசீர்வதிப்பேன் இருப்பார். அதனால என்ன செஞ்சு ஆசீர்வதிக்க சொல்லியிருப்பார். அவன் ஆசீர்வதிச்சிருவான். எல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் சொல்லி சொல்லணுமா அவ்வளோ ஆசீர்வாதத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணி முடிச்சுருவார். அப்போ அவங்க அடுத்த ட்ரிப்பு அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி ஜெபிக்க மாட்டான். உங்களுக்கு இவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடுறான். முடித்த பிறகு ஏசா அடுத்தாக்க வாரான். எல்லாத்தையும் செய்து சமையல் செஞ்சு கொடுத்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டே நாங்கள் சாப்பிடுங்கன்னொன்னே, நான் இப்போ தான் சாப்பிட்டேன், இப்போ தான் தந்து சாப்பிட்டேன் அப்படிமா. அப்போ இல்லை நான் இப்போ தான் வரேன்னு. அப்போ யாக்கோப்பு ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிட்டு. அப்போ இவனுக்கு கஷ்டமாக போச்சுது. நான் சேஷ்ட புத்திர பாக்கியத்தையும் என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டான். இப்போ என் அப்பாவுக்கு அப்போ இப்போ நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியாரு ஆசீர்வதிங்கப்பா, அவங்க எல்லா வார்த்தைகளையும் சொல்லி நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ கஷ்டமாக தெரியும். அப்போ நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அண்ணன் தம்பியை அதட்டுவான். உன்னை கொன்றுவேன், நீ எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கேன், அதனால் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிமா. அப்போ அம்மா கறியிலே என்ன செஞ்சுருவேன்னா, உடனே மாமா தூர தேசத்தில் இருக்காரு, மாமா அனுப்பிடுவாங்க. ரெபெக்காள் மகனை யாக்கோப்பு வேறு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே என்ன செஞ்சுருவாங்கன்னா அங்கே போயிடுவான்.
பெத்தேலுக்கு போய் அங்கே வந்து குடியிருந்து தன் சகோதரன் என்னை ஏசா அவங்க வருவான்னு சொல்லி போயிருப்பான். அங்கே போகிற பாதையில் என்ன செஞ்சுவான்னா அப்பா அப்பாயும் பார்க்க போகிறான். மாமா வீட்டுக்கு போகிறான். மாமா வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் தூக்கமாக வரும்னு சொல்லி ஒரு இடத்துல வடாந்தரமாக தான் இருக்கும். அவ்வளோ மலைகளும் இல்லைங்களும் ரொம்ப வடாந்தரமாக தான் இருக்கும். அந்த காட்டில் நம்ம அந்த இடத்துக்கு பார்த்து வரும்போது கூட எல்லாம் காடாக தான் இருந்துச்சு. இப்போ அவ்வளோ வீடு இருக்கடா இல்லை, அவ்வளோ வீடு நிறைஞ்சிட்டு. அப்போ வந்து எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இடங்கள் வந்து ஒத்த வீடுங்கிறதுனா இன்னொரு வீடு எவ்வளோ தூரத்தில் தான் இருக்கும். பிரயாணமாக போய்கிட்டு இருக்கிறான். பிரயாணம் போகிறதுல தூக்கம் வந்துச்சு, படுத்து தூங்குறான். அங்கே நினச்சிட்டாங்க ஆண்டவர் தரிசனத்தை காமிக்கிறாரு. வானத்துலேருந்து ஏணி விழுந்து வானத்துக்கு பூமிக்கு ஏணி வச்சு இந்த ஏணிலே தெய்வதூதர்கள் இறங்குறது ஏறுறதுன்னு பார்ப்பான். அப்படியே ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சு கொடுத்துருவாரு. தரிசனத்தை பார்ப்பான். அப்படி பார்த்து அவன் தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் கூட்டிகிட்டு அங்கே போயிடுவான். மாமா வீட்டுக்கு போயிடுவான். மாமா வீட்டுக்கு போனோன்னா போட்டிருக்கல அப்போ அவனுக்கு தரிசனத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே நேரே மாமா வீட்டுக்கு போயிடுறான். மாமா வீட்டில் போய் ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்க்கிற வேலையில் இருந்து அந்த இடத்துலேருந்து மாமா பொண்ணை கல்யாணம் முடிக்குன்னு நினச்சிப்பான். இங்கே அண்ணனை ஏமாற்றிட்டு போயிருப்பான். அங்கே மாமா அவனை ஏமாற்றுவான். ஒவ்வொரு காரியத்தையாக மாமா ஏமாற்றுவான். அடுத்து அங்கே இருக்கிற 2 பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். மாமாவுக்கு 2 பிள்ளைகளையும் அவன் கல்யாணம் முடிச்சிடுவான். ஒரு மகளை கல்யாணம் முடிப்பான். அடுத்த இன்னொரு மகளை கல்யாணம் முடிப்பான். அவன் எப்படி முடிப்பான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி அவன் முடிக்கிறது வருதுன்னு கேட்டிங்கன்னா இளைய பிள்ளை காதலிப்பான் கல்யாணம் முடிக்கணுன்ட்டு. ஆனால் வந்து அந்த இளைய பிள்ளைய என்ன செய்ய மாட்டாங்க, அவன் கட்டி கொடுக்காம ஏமாற்றிடுவான். இளைய பிள்ளைய கட்டி கொடுக்காம ஏமாற்றிடுவான். மூத்த பிள்ளைய கட்டி கொடுத்துருவான். அந்த பிள்ளைக்கு கூச்சப்படுவேன் லேயால். அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான். கல்யாணம் முடிச்ச உடனே இடத்துல எப்படி ஏமாற்றிட்டீங்களா என்னன்னா இவளுக்கு நீ ஒரு 7 வருஷம் இருந்துச்சு ஆடு மேய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு அவளுக்கு ஒரு 7 வருஷம் ஆடு மேய்ச்சி அவளை ராகையில் கல்யாணம் முடிப்பான். தங்கச்சிக்காரியை 2த்தையும் கல்யாணம் முடிச்சிருப்பான். அப்போ இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்க லேட்டாகிடும். உடனே அவங்கவுங்களுக்கு வேலைக்காரங்க உண்டு, வேலைக்காரிகள் உண்டு. அப்போ வந்து ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து யாரும் அப்படி ரொம்ப இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இத்தனை பொண்டாட்டிலாம் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் லேயாளோட வேலைக்காரியை ராகையிலோட வேலைக்காரியை கல்யாணம் முடிச்சா அங்கே அவளுக்கு பிள்ளைங்க இவளுக்கு லேயா உடனே பார்த்தா நீயா கொடுப்பா நான் கொடுக்க பாருட்டு உடனே அவள் வேலைக்காரியை கட்டி கொடுத்து இப்படி பிள்ளைங்கள் பிறந்துருப்பாங்க. 11 பிள்ளைங்க பிறந்துருப்பாங்க. 2 பேத்துக்கும் 4 பேத்துக்குமே. அப்போது அடுத்தக்கு 100 பையன் பிறப்பான். 100 பையன் கடைசியில் பிறப்பான், லேட்டாக பிறப்பான். அப்படி இருந்து அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு 20 வருஷம் கழித்து நான் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லி யாக்கோப்பு வந்துடுவார். பிறப்பிட்டு வந்துடுவார். பிறப்பிட்டு வந்து இருக்கும்போது இவர்கிட்ட நிறைய மந்தைகள், நிறைய ஆடு மேய்க்கிறவங்க எல்லோரும் வருவாங்க. அப்போ சொல்கிறான் உன் சகோதரன் வந்து வாரானா 400 பேரோட வாரான்னு சொல்லி அவனை பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. யாக்கோப்பை பார்க்குறவங்க உன் சகோதரன் 400 பேரோட வரான், அவன் வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு மனசு கஷ்டமாயிடும். கஷ்டமாயிட்டு அவன் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இடைச்சிவான். நடு ராத்திரியில் அவங்க பிள்ளைங்க மனைவி பிள்ளைகளெல்லாம் 2 பேரை பிரித்து இவனுக்கு அவன் அண்ணங்காரை வந்தால் அண்ணனுக்கு நிறைய ஆடுகளெல்லாம் கொடுக்கணும், மந்தைகளில் கொஞ்சம் அவனுக்கு பாதி கொடுத்துடணுன்ட்டு அவன் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே எங்கள் அண்ணனுக்கு இப்படி கொடுத்துடணும், எனக்கு இவ்வளோ வேணும்னு அவன் என்ன நினச்சான்னு தெரில. போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் என்னை விட்டு நேராகிட்டு மணி ஆகிட்டு விடிஞ்சிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற விட்டவே மாட்டேங்கிறான். ஆண்டவரை யாக்கோப்பை பிந்தி தனித்திருந்தான். அப்படி ஒரு புருஷன் பொழுது விடி மளவும் அவனோட போராடினார் அப்படின்னு பைபிளில் போகிற 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பயங்கரமாக போராட்டம் 2 பேர்த்துக்கும், ஆண்டவருக்கும் யாக்கோப்புக்கும். உடனே பார்த்தார். ஆண்டவர் சொன்னார் இவன் பொய் சொல்லி ஏமாற்றிட்டே அலைகிறான். போகிற இடத்துல இவனும் பொய் சொல்கிறான், அவங்க இருக்கிறவங்களும் பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆண்டு அந்த தேவன் என்ன கேட்பார். கத்தில் தூரம் கேட்பார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பார். 27ஆம் வசனத்தில் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என் பேர் யாக்கோப்பு அப்படிமா. சரி உண்மை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உடனே சொல்லி இனிமேல் உன் பேர் யாக்கோப்பு இல்லை, நீ யாக்கோப்புன்னு பேர் இருந்துச்சுன்னா நீ போய் எல்லாத்தையும் ஏமாற்றி உன் நிம்மதியெல்லாம் கெடுத்துருவேன். அதனால் நீ போகிற இடம்லாம் உன் நிம்மதியெல்லாம் கெட்டு போகுது. வீட்லேயும் அவங்க இப்படி ஏமாற்றிட்டு அப்பா நிம்மதி கிட்ட வீட்டை விட்டு வெளியே போனேன், அங்கே போய் மாமங்காரரை ஏமாத்துறேன், அங்கே உன் நிம்மதி போச்சு, இப்போ வெளியே பிறட்டு வந்துட்டேன், அடுத்தக்க அன்னைக்கார வார நான் கொண்டுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா நானே சொல்கிறேன். கடைசியில் அவனும் கொண்டுருவான். அதனால நீ நினைச்சி உன் பேர் யாக்கோப்பு இல்லை இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேரை மாற்றிடுவார். இஸ்ரவேல்னு சொல்லி பேரை மாற்றுவார். நீ இன்னும் யாக்கோப்பு கிடையாது இஸ்ரவேல் அப்படிம்பார். அவன் வேதம் கூறுகிறது நான் அவன் மனுஷங்களோடையும் தேவனோடு என்ன செஞ்சானா போராடினான் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளின் நாட்களில் தேவனோடும் போராட்ட வேண்டியது இருக்கும், மனுஷங்களோடும் போராட்ட வேண்டியது இருக்குது. போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம் கிடையாது.
நீயா நானாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு போராட்டத்தை அவன் போராடினான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நினச்சினார், உதவி செய்கிறார். நான் சரி போய் பார்த்து அப்படி போராடி அவன் ஜெபிப்பான், ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெற்றி கொடுத்துருவார். நீ இஸ்ரவேலருன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவன் ஜெபிச்சதுனால ஏசா வந்து அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பான்னு கேட்டால், மாறாங்க கண்களை 2 கண் 33 வசனம் 1ஆம் அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியாகமும், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசா அவனோடு கூட 400 மனிதர்கள் வருகிறதை கண்டு பிள்ளைகளை எல்லாத்தையும் பிரிக்கிறான். பிரித்து அவங்க சமாதானம் ஆகுறாங்க. அவன் வந்துட்டான்னு நினச்சினா சமாதானம். நேராக கொலை பண்ணுவேன்னு வருவான். நேரே வந்தவன் அந்த தம்பிக்காரனை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் பாருங்க. நம்ம போட்டுட்டு பாருங்க 3ஆம் 33ஆம் அதிகாரம் 3ஆம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விஷயத்தை தரமட்டு குனிந்து வணங்கி தன் சகோதரனை கிட்ட சேர்த்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தடவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இருவரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மாற்றிச்சுன்னா, இது வந்து ஜெபந்தான் மாற்றிச்சு. ஜெபந்தான் அவனை என்ன செஞ்சு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு. அதனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் ஜெபம் வந்து எல்லாத்தையும் சாதிக்கும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நெருங்கி போக 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 கண்டிப்பாக ஒரு காலத்தில் பார்க்கும்போது கோலியாத்துக்கு சவுல் வந்து கோலியாத்துக்கு பயப்படுவான். இரவு போது 40 நாள் கோலியாத்துக்கு பயந்து 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 அவன் வெளியே வராமல் இருப்பான். அவன் டெய்லி காலையிலும் இரவு வந்து அவங்க இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். எனக்கு வாங்க என்னை சண்டைக்கு வாங்க பார்ப்போன்ட்டு அவன் ஒரு பெரிய குறிப்பு அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து நிற்பான். தார்மீ இவன் கோலியாத்து இவன் சவுல் நினச்சிவானா ரொம்ப பயப்படுவான். பயந்து போகவே மாட்டான். திடீர்னு அது அண்ணங்காரன் தாவீதோட அண்ணன், இந்த அவங்க கூட யுத்தத்தில் ஒரு வீரன், அவனை பார்க்குறதுக்கு அவன் வந்து நிறைய ஆகாரங்கள் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு இருப்பான். அந்த நேரம் கோலியாத்து அங்கே நிற்கான். சரியான வளர்த்தியில் நிற்கான். ஈட்டியோடு நிற்கான். தலையில் பெரிய ஒரு இதை கொண்டு அந்த வெங்கலம் மாதிரி ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு நிற்கிறான். தலைச்சீராவா எண்ணச்சிரா அதை கொண்டு வச்சுக்கிட்டு நிற்கிறான். அப்படி யாருடா என்கிட்ட வர முடியுங்க கைவன் அப்படியே பார்க்கான். தேவனை நிந்திக்கிறான். இத்தனைக்கும் அவன் தேவனை நினச்சிடான் பயங்கரமாக நிந்திக்கிறத அவன் பார்த்துட்டான். அவன் நிந்திக்கிறத பார்த்துட்டான். பார்த்தோன்னே இவனுக்கு தாவீதுக்கு கோபம் வந்துட்டு. அதில் அவன் நினச்சோம்னா அதுக்கு அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களில் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி போவான். அப்போ போகும்போது அந்த யுத்தத்தில் இருக்கிறவங்க அண்ணெல்லாம் போகக்கூடாதுன்னு தடுப்பான். எல்லோரும் தடுப்பாங்க. ஆனால் எல்லாம் அந்த எல்லாத்தையும் மாட்டிட்டு சரி போகிறோம். அதை தூக்கி கொண்டு தூக்கி கழுத்து போட்டு போயிடுவான். வேகமாக போயிடுவான். போயிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு பிணங்களுக்கு இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு நினைச்சுவேன், காட்டு மிருகங்களுக்கும் அது இஸ்ரவேல் தேவன் ஒருவர் ஒன்று என்பதை பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொல்லி தாவீது நேரே போவான். பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டங்களாம் அறிந்து கொள்ளட்டும் சொல்லி, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நேரே கோலியாத்துக்கு முன்னால் போயிட்டான். போய் அப்படியே அந்த போடுற கவுண்டை எடுப்பான். நம்ம பசையில் கவுண்டை எடுத்து அதை அடித்து கல்லை வச்சு கல்லை வச்சு ஒரு அடிப்பான். மண்டையில் நெத்தியில் பட்டு மூஞ்சுக்கு அவன் பெரிய பட்டயம். அவன் 40 நாளாக ஏசப்பா பிள்ளைங்களே நிந்திச்சுக்கிட்டே இருக்கான். நேரம் ஆத்தாங்கரையில் போனால் ஒரு கல்லை எடுத்தான், கவுண்டையில் எடுத்தான் மாட்டான். சட்டான்னு அடித்து அடியிலையும் பட்டு அடிச்சுனா செத்து விழுந்தான். உடனே அவங்ககிட்ட இருக்க வாழை எடுத்து அவன் தலையை அறுத்து வெளியே கொண்டு வந்துச்சான். அவங்க அப்பவும் பாருங்க, இவன் வந்து ஒரு ஜெபிக்கிற மனிதன், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நிற்கிற ஒரு மனுஷன், தேவனை 100க்கு 100 அறிஞ்சவன். 139ஆம் சங்கீதத்தில் பார்த்தா, உமக்கு மறைவாக நான் எங்கேயுமே போக மாட்டேன், போக முடியாது, எங்கே போனாலும் நீர் இருக்கிறீரு, கருவூல உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைச்சிட்டீரு அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய ஆண்டவரை பற்றி இப்போ சொல்லிட்டு கடைசி வருஷம் கேட்பான். வேதனை உண்டாகலையே உண்டான்னு பார்த்து நித்திய வழியில் நடத்துறியா, இனி நித்திய வழியை விட்டுறாதுங்கய்யா, எனக்கு பிடிச்சிக்கிறீங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி ஆண்டவரும் நெருங்கின மனிதன். ஒரு நாளைக்கு 7 நேரம் ஒரு நாளைக்கு 7 நேரம் ஆண்டவரை நெருங்கி ஆண்டவர் சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன்.
அந்த இடத்துல போய் அவங்க அந்த கோழியது தலையை வாங்கிட்டு வந்துட்டான். அதான் ஜெபிக்கிற ஒரு மனிதன் வந்து என்னச்சுன்னா கண்டிப்பாக எதுவும் பயப்பட மாட்டான். என்கிட்ட நீ இந்த யுத்தம் யாருடையதுங்கிறார் ஆண்டவர். அவன் சொல்கிறான் இந்த 47 வசனம், இந்த 17ஆம் அதிகாரம் 47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு போகிறான். இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் நேராக போய் கட் பண்ணிட்டான் தலையை. ஒரே அடி தான், கல்லெடுத்து ஒரே அடி அடித்து வெளியே கொண்டு வந்துட்டான். நான் தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. நீங்கள் இன்னும் ஜெபிக்கலைன்னா ஜெபத்தில் போங்க, நெருங்கி போங்க. ஜெபிக்கலைன்னா இன்னும் நெருங்கி போங்க. ஏசப்பா பக்கம் நெருங்கி போக போக ஏசப்பா நமக்காக யாவையை செய்து முடிக்கிற கத்தை நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயம் எடுக்க வைப்பார் ஆண்டவர். சத்துரு வெட்கப்பட்டு போவான், சத்துரு இருந்துச்சான் வெட்கப்பட்டு கூனி குறுகி போவோம் வைப்பார் ஆண்டவர். அதனால் அந்த கோலியாத்து கூட வந்தவங்க வெட்கப்பட்டு நின்னாங்க. சவுல் கூட இருந்தவங்க வெட்கப்பட்டு நின்னாங்க. சவுல் ஒரு ராஜா, அவன் வெட்கப்பட்டு நின்னான். ஆனால் கட்டுரைப்பில் ஒரு சின்ன வாலிபன், சின்ன பையன் தான். ஆனால் எத்தனை வயசு தெரியாது, 20 வயசுக்குள்ளே இருக்கும். அவன் போய் நல்லா போய் டக்குன்னு போய் நினச்சிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டான். ஏசப்பா உள்ளே இருந்தாருன்னா ஒரு தைரியம் வரும், ஒரு வைராக்கியம் வரும், போட்டு உடச்சி எடுத்துருவான் போய். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிங்க, அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் செல்லுக்கு இவ்வளோ தான் டைம், அதுக்கு மேலே எடுக்காது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருங்க. ஜெபிக்கிறவங்களா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், எல்லா இந்த உலகத்தில் ஜெயத்தை எடுக்க முடியும், தேவன் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஜெபம் பண்ண தான் கர்த்தர் நம்மளை மேன்மைக்கும் கொண்டு போவார். ஜெபம் பண்ண தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வீரத்தை தருவார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.